பேர்ல நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் இஸ்கப் மாநில செயலாளர் திரு மதுர் சத்யா அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். எஸ்ஐஆர் தொடர்பான விஷயங்கள் பல்வேறு மாநிலங்கள்ல பிரச்சனைக்குரியதா மாறி இருக்கிறதா பார்த்திருந்தோம். இப்போ இந்த சமயத்துல வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் அந்த மாநில சிஎம் ஆன மம்தா பானர்ஜி அவர்களே நீதிமன்றப்படி ஏறி இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. இன்னைக்கு போய் அவங்க வாதாடி இருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா எஸ்ஐஆர் ஓட்ட டெலிஷனுக்காகவே தான் நடத்தப்படுகிறது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. நேம் மிஸ்மேட்ச்ல கொஞ்சம் விஷயங்கள் பிரச்சனையாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. பிஎல்ஓக்கள் இறந்து போறது ஏன் அஸ்ஸாம்ல இல்ல அப்படின்னு எஸ்ஐஆர் சுத்தி இருக்கிற பிரச்சனையை ஃபுல்லாவே சுப்ரீம் கோர்ட்ல அட்ரஸ் பண்ணிருக்காங்க. இந்த நகர்வு நீங்க எப்படி பாக்குறீங்க? இது எந்த அளவுக்கு முக்கியத்துவமானதுன்னு பாக்குறீங்க? முதல்ல இது ஒரு பழைய வழக்கத்தை நம்ம திருப்பி புதுப்பிக்கிற மாதிரி இருக்கு. என்னன்னா ஒரு காலத்துல அரசியல்வாதிகள், பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் அவர்களுக்காக அவர்களே நீதிமன்றத்தில் வாதாடுவது அப்படிங்கிற வழக்கம்லாம் இருந்தது. அது நிறைய வக்கீல்களா இருப்பாங்களா, பெரிய பெரிய கட்சியில கபில் சிபல் இருப்பாரு, அருண்ஜேட்லி, சிதம்பரம், இவங்க எல்லாம் வாதாடி இருக்காங்க. நம்ம ஆராசா கூட அப்பீர் ஆகி வாதாடினாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வழக்கம் கடைசி ஒரு 10 வருஷமா மங்கி போயிருந்துச்சு. கபில் சிபல் அவர் வாதாடி இருக்காரு. ஏன்னா அவர் முழு நேர தொழிலே கபில் சிபல் ஆகட்டும், அபிஷேக் மனு சிங்வி ஆகட்டும், இல்ல வில்சன் ஆகட்டும், அவங்க முழு நேரமே அவங்க வக்கீல் அப்படிங்கிறதுனால அதை தாண்டி முழு நேர அரசியல்வாதியாக பிரதான தலைவராக இருப்பது, கோர்ட்ல அப்பீர் ஆகுறது அப்படிங்கிறது முன்னாடி இருந்த வழக்கம். அதை இப்பதான் அரசியல்வாதிகள் பிரஸுக்கே வருது இல்லையா, அப்புறம் எங்க கோர்ட்ல கேள்விக்கு சொல்றது. பிரஸாவது ஆள் செட் பண்ணி கேள்வி கேட்கலாம், ஜட்ஜு கிட்ட ஆள் செட் பண்ண முடியும். அது பாஜக இருந்தா பண்ணலாம், அதையும் அதை தவிர்த்து பண்ண முடியாது இல்லையா. சோ இந்த நகர்வு அப்படிங்கிறது ஒரு அட்லீஸ்ட் ஒரு நல்ல எக்ஸாம்பிளை செட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஆனா இப்ப இதை தாண்டி இதுல ஒரு 3 விதமான நேரட்டிவ் இருக்குது. ஒன்னு, இதெல்லாம் என்ன பெரிய முற்போக்கு அது இதுன்னு பேசுறது, இதனால ஒண்ணும் வந்துட போறது இல்ல, சும்மா அந்த அம்மா ஸ்டண்ட் பண்ணுது அப்படின்னு பேசுற ஒண்ணு, இதை அப்படியே தூக்கி எடுத்து எரிஞ்சு பேசுறது ஒண்ணு. ரெண்டாவது ஆஹா ஓஹோ மம்தா போன்ற புரட்சியாளர் பார்க்க முடியுமா 21ஆம் நூற்றாண்டில், பாரு அந்த அம்மா கதற ஓடுது நாட்டையே அப்படின்னு பயங்கரமா கண்ணை மூடிட்டு ஃபயர் ஓடுறது ரெண்டாவது. ஆனா இது ரெண்டையும் நம்ம வாதத்தால ஹேண்டில் பண்ணலாம். மூணாவது ஒரு வாதம் இருக்கு. இத வாதத்தால எல்லாம் என்டர்டெயினே பண்ணக்கூடாது. ஏய் வாய் மேல விரல வச்சுட்டு உட்கார்றா, நீ பேச தெரியாம கண்டினியூ பேசிட்டு இருக்க அப்படின்றதான் மூணாவது வாதம். அது என்ன அப்படின்னா, மம்தாவும் பிஜேபியுமே கூட்டு சேர்ந்து அந்த சதியை அரங்கேற்றாங்க. நம்ம ஊர்ல சில கேனைங்க சொல்லிட்டு திரியிறானுங்கல்ல, திமுக பாஜக சேர்ந்து அதை செய்யுது. அதான் அது நான் சொல்லாம சொன்னேன். ஏன் அப்படின்னா இது பவன் கல்யாண் ஃபேன்ஸ் இப்படிதான் ஒரு காலத்துல சொல்லிட்டு இருந்தானுங்க. கடைசியில பார்த்தா அவங்களே போய் கூட்டணி வச்சுட்டானுங்க. பீகார்ல சிராக் பாஸ்வான் ஃபேன்ஸ், அதாவது ராம்விலாஸ் பாஸ்வான் ஐயா போனதுக்கு அப்புறம் கட்சிக்காரங்களாம் இப்படிதான் பேசினானுங்க. அது ஏன்னா பாருங்க, லல்லு யாதவ் மேல சிபிஐ வழக்கு இருக்குது, அதை வச்சு ஆர்ஜேடியும் பிஜேபியும் கள்ள கூட்டணின்னு பேசிக்கிட்டு இருந்தானுங்க. ஆச்சா, இந்த சினிமா உலகத்துல வர்ற கேன பயலுக்கு எல்லாத்துக்குமே இது ஏதுவா தெரியுது. அப்படிங்கறதுனால இந்த ஸ்டேட்ல எந்தெந்த சினிமா நடிகர்கள்லாம் வந்திருக்காங்களோ அதெல்லாம் இந்த நேரட்டிவ் இருக்குதான் செய்யுது. எல்லா கட்சியிலும் தொடர்பு இருக்கும், அதுலலாம் யாருக்கும் மாற்றுக்கிறதுலாம் கிடையாது. அதை திமுகவும் பிஜேபி பேசிக்க மாட்டாங்களா, இல்ல டிஎம்சியும் பிஜேபி பேசிக்க மாட்டாங்கன்னா அப்படிலாம் பேசிக்காமலாம் இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தொடர்புல இருக்கும். ஆனா அதை வச்சுக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து நாடகத்தை அரங்கேற்றுறாங்க அப்படின்னு நான் இங்க இல்ல, மம்தாக்கு அதான் சொல்றேன்ல. இது இன்ன வரைக்கும் இந்த தாவேகா பாய்ஸ் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நம்ம டிஎம்கே வச்சுட்டனால இல்லடா, இது மம்தாவுக்கும் இதே அப்ளை ஆகும், ஆப்புக்கும் இதே அப்ளை ஆகும், ஆர்ஜேடிக்கு இதே அப்ளை ஆகும். நீ என்னமோ நீ தமிழ்நாட்டுல யூனிக்கா யோசிச்சு ஒரு புத்தம் புது ஆர்குமெண்ட்டை சொல்றதா நினைச்சிட்டு இருக்கிற. டே, தமிழ்நாட்டுக்கு இறக்குமதி பண்றதுக்கு முன்னாடி 10 வருஷம் வேற மாநிலத்துல இந்த ஆர்குமெண்ட்டை இறக்கிவிட்டான். பாஜக கூட கள்ள கூட்டணின்றது, பாஜக என்ன தெரியும்னா, நம்மளோட கள்ள கூட்டணின்னு சொல்றது எதிர்த்தாப்புல இருக்கிறவனோட கிரெடிபிலிட்டியை தான் கேள்விக்குள்ளாக்குது. அதனால நம்ம ஜாலியா விட்டு வேடிக்கை பார்ப்போம்னு என்னைக்குமே அந்த கள்ள கூட்டணிங்கிற குற்றச்சாட்டை அவன் நிராகரிக்கவே மாட்டானே. ஏன்னா அவனுக்கு தெரியும், நீ கள்ள கூட்டணின்னு சொல்லி அவனை டீலெஜிட்டிமைஸ் பண்ணிடு, அவன் அடித்தளத்தை அடிச்சு நொறுக்கிடு, அப்புறம் அவன் இருக்கிற ஓட்டர்லாம் நான் பிரிச்சு எடுத்துக்கிறேன் அப்படின்றது பாஜகவோட ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. அதனால பாஜக கண்டு காணாம இதுல சொல்லியிருக்காரு. இதை எல்லா ஸ்டேட்லயும் பார்த்துட்டு வரும். அப்படிதான் இன்னைக்கு மம்தாக்கு அந்த ஒரு வங்காள ஆச்சரிய குறிஸ் இல்ல டெல்லியில இருக்கிற ஆச்சரிய குறிஸ்லாம் மம்தா கள்ள கூட்டணி அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. நீங்க பாருங்க, அதிமுகவே என்ன சொல்லிட்டு இருந்துச்சு, அம்சா வீட்டுக்கு போறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் திமுக பாஜக கள்ள கூட்டணின்னு ட்வீட் பண்ணிட்டு இருந்தான். இருந்தாலும் பண்ணிட்டு இருந்து போய் கூட்டணியை வச்சாச்சு அவரு. அந்த மாதிரிதான் இருக்கு இந்த ஆர்குமெண்ட். ஸோ இந்த ஆர்குமெண்ட் ரொம்ப அப்படியே பயங்கரமான நம்ம ஆர்குமெண்ட்டை வச்சு வாதங்களை வச்சு அறிவு வச்சலாம். டே வாய் மேல வரல வச்சு ஓரமா உட்கார கண்டதி பேசிட்டு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க. சரி, இப்ப இந்த 2 இருக்கு இல்லையா, இந்த நம்மளுக்கு மம்தா ஒரு பெரிய புரட்சியாளர், பயங்கர முற்போக்காளர் அப்படிலாம் நம்ம சொல்றது கிடையாது. மம்தா அந்த ஊர் ஜெயலலிதா தான். இன்னும் சொல்ல போனா அந்த ஊர் ஜெயலலிதா அப்படிங்கிறத தாண்டி ஜெயலலிதா ஆட்சி செய்த போது கூட தமிழ்நாடுக்குன்னு ஒரு பண்பு இருக்கு இல்லையா, அது மாதிரி எல்லாம் வெஸ்ட் பெங்கால்ன்றது இன்னும் வன்முறை காடு. அது அந்த அரசியல் சூழலே அப்படிதான் இருக்குது, அது பார்ட்டிஷன் பார்த்து இருக்குது.
பல போர், அதாவது 1971 அந்த போர்லாம் அதுக்கான தாக்கம்லாம் பார்த்துருக்குது. இவ்வளவு அதாவது 47, 71 இந்த மாதிரி பல தாக்கங்களை பார்த்ததுனால வெஸ்ட் பெங்கால் வந்து எப்பயுமே ஒரு வன்முறை சூழ்ந்தது அரசியல் களம் அப்படின்னும் போது அந்த மாதிரி இன்னும் வீரியமாக வன்முறையை கையில் எடுப்பதாகட்டும், அந்த மாதிரி பண்றதே சாஃப்ட் இந்துத்துவா தான். சாஃப்ட் இந்துத்துவா பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. அதனால மம்தா வந்து ஒரு முற்போக்காளர், அவங்க வந்து ஒரு புரட்சிகர சக்தி அப்படின்லாம் நம்ம அவங்களாம் ஆதரிக்கிறது கிடையாது. ஆனால் ஏன் இது ஒரு முக்கியமான நகர்வுன்னு பாக்குறோம்னா, எந்த சூழல்ல இன்னைக்கு இது 2006, 2007 நம்ம மம்தா ஆதரிக்க மாட்டோம், மம்தா வந்து பண்றதுக்கு பாராட்ட மாட்டோம். ஆனா 2026 இருக்கும். இந்த 2026 எப்படியெல்லாம் வாய் கட்டி பாஜகவுக்கு அடி பண்ணிடுறாங்க, இல்ல பாஜகவை எதிர்க்காம எவ்வளவு திண்டாடுறாங்க அப்படின்னு நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். அது பாஜகவுக்கு ஒரு கூட்டணி வச்ச கட்சிகள்ல அதிமுகவாகட்டும், சந்திரபாபு நாயுடு ஆகட்டும், பாஜகவை எதிர்த்து ஒண்ணுமே பேச முடியல, மாற்றுக்கு எடுத்திருக்குன்னு கூட சொல்ல முடியல. இன்னைக்கு நீங்க திருமாவளவன் போய் மைக் வச்சீங்கன்னா திமுகவின் ஒப்பீனியன், அது என் ஒப்பீனியன் கிடையாது, எனக்கு அதுல மாற்றுக்கு எடுத்திருக்குன்னு வெளிப்படையா அவரால் சொல்ல முடியும். ஆனா கூட்டணி கட்சிகளே வாய் திறக்க முடியாது. கூட்டணியை தாண்டி பாஜக கூட்டணியும் இல்ல, எதிரணி இந்தியா கூட்டணியும் இல்லைன்னு சொல்ற கட்சிகளை கூட பாஜக எடுத்து பேச முடியாது. நீங்க கடந்த 10 வருஷத்துல மாயாவதி அக்கா வந்து எவ்வளவு பாஜகவை காட்டமா பேசியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியல, அவங்களால பேசவே முடியல. அவங்களோட எம்பியை பாராளுமன்றத்துல வந்து ஒரு முஸ்லீம் எம்பியை பாஜக காரை எந்திரிச்சு அவ்வளவு கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுறான், அவங்க அம்மாவை திட்டுறான், அவருக்கு வந்து அவர் ஆணுறுப்பை இல்லாதவர் அப்படின்லாம் திட்டுறான். நான் வந்து ரொம்ப டீசென்டான வார்த்தையில சொல்றேன். இந்த அளவுக்கு ரொம்ப கேவலமா திட்டுறான். முஸ்லீம்ன்றதுனால நீ பாகிஸ்தான்ல பிறந்தவன் பாகிஸ்தான் தீவிரவாதின்லாம் திட்டுறான், ஆத்தங்கவாதின்னு ஒரு 10 வரை சொல்லிப்பான். அதற்கு கூட பாஜகவை அவர்களால் கண்டிக்க முடியல. அப்ப அப்படி ஒரு சூழலை இந்த நாடு போய்கிட்டு இருக்கும் போது ஒரு மாநிலத்தின் முதல்வர் இவ்வளவு வீரியமாக பாஜகவை எதிர்க்கிறார். அது பாஜகவை 10ஆம் பொதுவா எதிர்க்கிறது, அது வந்து சும்மா நாச்சுக்கும் பாஜக ஏதாவது பேரை கொடுத்து அதை கலாய்க்கிறதுன்னு இல்லாம அந்தந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஏன்னா உங்களுக்கு ஒடுக்குதல்ன்றது பாஜக மோடி உங்க வீட்டுக்கு வந்தா ஒடுக்குவாரு கிடையாது. ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் உங்களை தேடி வந்து ஒடுக்குது. நீங்க அரசியல்வாதியா இருந்தா இடி, கம்பெனிகளா இருந்தா இன்கம் டேக்ஸ், தனி மனிதர்களா இருந்தா எலெக்ஷன் கமிஷன், இந்த மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் வச்சு அது ஒடுக்குது இல்லையா. சினிமா எடுக்கிறோம்னா இருந்தா சிபிஎஃப்சி, சென்சார் போர்டு. ஸோ இப்படி எல்லாத்துக்கும் அது ஒரு இன்ஸ்டிடியூஷன் வச்சு அதை இன்ஸ்டிடியூஷனை நம்ம எதிர்த்துட்டு இருக்கிறாங்க இல்லையா. அதுக்கு தான் நம்ம பாராட்டுறோம். நம்ம வந்து பெங்கால்ல ஒரு புரட்சியை பண்ண போறாங்க அப்படிங்கிறதுனாலயோ இல்ல பாசிசத்தை இவர் கொண்டுதான் நம்ம வந்து டெல்லியில வீழ்த்த போறோங்கிறது கிடையாது. இந்த ஒரு அரசியல் சூழல்ல இது பண்றது ஒரு பெரிய தைரியமான செயல். ஏன்னா சிபிஐ லாக் பண்ணி இந்த அம்மா உள்ள வச்சாங்க. இந்த அம்மா வெஸ்ட் பெங்கால்ல என்ன விதி போட்டாங்கன்னா, மாநில அரசின் ஒப்புதல் இல்லாம சிபிஐ இங்க எந்த சர்ச்சும் நடத்த முடியாது அப்படிங்கிற தீர்மானத்தை ஏற்றினாங்க. அதுக்கு மீறி உள்ள வந்த ஆபீசர்ஸ் இன்னமாவே போலீஸ் வச்சு கைது பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம பார்த்தா இடி ஆபீசர் அங்கித் திவாரியா ஒருத்தர் மதுரையில பிடிச்சி நம்ம லாக் பண்ணி வச்சோம். தமிழ்நாடோ கேரளாவோ ஒண்ணு பண்ணா அதை வெஸ்ட் பெங்கால் ட்ரை பண்ணும் அதையே பண்றதுக்கு. வெஸ்ட் பெங்கால் பண்ணா அதை நம்ம பண்றதுக்கு ஏதாவது நம்மளோட ஏதாவது ஒரு விஷயத்துல பெட்டரா பண்ணியிருந்தா சொல்றேன். இப்ப இந்த சிபிஐ பிடிச்சி உள்ள போட்ட மாதிரி. சோ இந்த பாசிச எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து நான் தேர்தலுக்கு வெளியே மக்கள் இயக்கத்தில்ன்றத சொல்ல, ஒரு தேர்தல் அரசியலுக்குள்ள உட்பட்டு இது வந்து ஒரு பாய்ச்சல் தான். இது ஒரு அருமையான இதுதான். இந்த வழக்கை அவங்க சிறப்பா வாதாடி இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது, கண்டிப்பா கிடையாது. ஒரு சீசன்டு வழக்கறிஞர் போல அவங்க வந்து பயங்கரமா வாதாடி இருக்காங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஆனா நிறைய ஆர்குமெண்ட்ஸ் வச்சுட்டாங்க, நிறைய பல்வேறு விதமான ஆர்குமெண்ட்ஸ் வச்சுட்டாங்க. அதுல நான் ரொம்ப முக்கியமா பாக்குற ஆர்குமெண்ட் மையமா அவங்க சொல்றது என்னன்னா, நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான், நம்ம அரசியல்வாதிகள் கூட சொல்லிட்டு இருக்கிறதா, இது SIR கிடையாது, இது ரிவிஷனுக்கு கிடையாது, டெலிஷனுக்கானது அப்படிங்கிறத சொல்றோம். அதை தான் அவங்களும் மையமா வச்சு பேசுறாங்க. ஆனா அதை தாண்டி அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த பேயர் மிஸ்மேட்சுக்கு நோட்டீஸ் கொடுக்கறது. இந்த மிஸ்மேட்ச் நோட்டீஸ் கொடுக்கறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வழக்கமா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் SIR இருக்கும்போது நம்மளே பேசியிருக்கோம், ஜூன் மாசத்துல பேசியிருக்கோம். போன ஜூன் மாசத்துல ஃபர்ஸ்ட் பீகாருக்கு நோட்டிஃபை பண்ணும்போது பேசணும். இந்திய குடிமக்களுக்கு உரிமை, அடிப்படை உரிமை, உச்சநீதிமன்றம் 2003 ADR வழக்குல கொடுத்த தீர்ப்பு என்ன அப்படின்னா, ஒருத்தரை நீக்க வேண்டும் என்றால் நீங்க அவருக்கு பர்சனலா நோட்டீஸ் கொடுக்கணும், இண்டிவிஜுவலா லிஸ்ட்ல கொடுக்க கூடாது. 1000 பேர் நிக்கணும், உன் பேர்லாம் இருக்குன்னு நீ வந்து எக்ஸாம்ல ரிசல்ட் பார்க்குற மாதிரி இந்த சினிமா படத்துல எல்லாம் வந்து போய் போர்ட்ல பார்ப்பாங்களே ரிசல்ட், அந்த மாதிரி பார்த்துருக்கிறதுக்குள்ள உனக்கு உன் அட்ரஸ்க்கு அந்த இண்டிவிஜுவலுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். அந்த இண்டிவிஜுவல் நோட்டீஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் 1 மாசத்துல அவர் வந்து திருப்பியும் ஏன் வந்து என்னை விளக்கக்கூடாதுங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்கணும். அந்த விளக்கத்துக்கு அப்புறம் சாட்டிஸ்ஃபை ஆகலன்னா அந்த எலெக்ஷன் ஆபீசர் அந்த நபரை கூப்பிட்டு தனியே விசாரிக்க வேண்டும். விசாரணையும் திருப்தி அடையவில்லை என்றால் மட்டும்தான் விளக்கமா கையில தரணும், என்னென்ன காரணத்துக்காக விளக்கிருக்கிறோம்.
இதான் சொல்றாங்க, அவங்க ரீசன் ஒழுங்கா சொல்லல, அதெல்லாம் சொல்றாங்க. பட்டியல் இருக்கு, நாங்க தான் நோட்டீஸ் கொடுக்க சொன்னோமே அப்படின்னா அந்த நோட்டீஸை பாருங்க அப்படின்லாம் சொல்றாங்க. இதுல முக்கியமாக என்ன சொல்றாங்கன்னா, பல லட்சம் வாக்காளர்களை இவன் வந்து இவன்கிட்ட குடியுரிமை இல்லை அப்படிங்கறதுலாம் பிரச்சனை கிடையாது, நேம் மிஸ் மேட்ச் பிரச்சனை. அதாவது ஆளாளுக்கு ஒரு ஸ்பெல்லிங் எழுதுவாங்க. இப்ப தத்தா அப்படிங்கிறத DATTAன்னு எழுதுறான், DUTTAன்னு எழுதுறான். தத்தா இப்ப ரன்னுக்கு RUN தானே எழுதுறோம். அப்ப தத்தாக்கும் DUTTAவும் எழுதுறான், DATTAவும் எழுதுறான். இப்ப இந்த மிஸ் மேட்ச்ல பல லட்சம் வாக்காளர்கள் போயிருக்கிறாங்க. ராய் ROY இருக்கும், RAY இருக்கும். கங்குலி இந்த மாதிரி கங்குலிக்கு வந்து LY இருக்கும், LEE இருக்கும். சாஹு SAH இருக்கும், SAH இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேரியேஷன்ஸ், பல வேரியேஷன்ஸ் இருக்கும். இதுல வந்து நிறைய மிஸ் மேட்ச் சொல்லிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க என்னங்கிறாங்கன்னா, லோக்கல் டைலக்ட்ல இப்ப வந்து குமாருங்கிறத நீங்க கூ சொல்லுவீங்க, ஆனா நீங்க ஒடிசா வெஸ்ட் பெங்கால் பண்ணா KUன்ற குமார்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க ப்ரொனவுன்ஸ் பண்றது எழுதும் போது KUன்னு எழுதுவாங்க, ஆனா சொல்லும் போது இப்ப ஒன்னும் இல்லை. எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வர்ஷான் இருக்காங்க, அவங்க பேரு VARSHA, வர்ஷா அப்படின்னு தானே சொல்றோம். நீங்க வந்து ஒரு ஒடிசாக்காரங்கள்ட்ட போய் வர்ஷா பேர் எழுதுனா பொர்சான் படிப்பாங்க, அவங்க பொர்சான் படிப்பாங்க. ஏன்னா VA அவங்க பீன் படிப்பாங்க, ஏவ ஓ மாதிரி சொல்லுவாங்க, பொர்சான்வாங்க. ஸோ இந்த மாதிரி லோக்கல் டைலக்ட்ஸ்ல இவ்வளோ எங்களுக்கு வேரியேஷன்ஸ் இருக்கு. அத பல்லாயிரக்கணக்கான பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ல இருக்கிற ஆபீசர்ஸ் ஆரம்பிச்சு மைக்ரோ அப்சர்வரா பாக்குறாங்க. அவங்க எப்படி இதை புரிஞ்சுப்பாங்க? அவங்களோட அறியாமையின் காரணத்தினால ஏன் மக்கள், பல லட்சம் மக்கள் வாக்குரிமையை நீங்க பறிக்கிறீங்க. இது எங்க மக்கள் ஏதாவது தப்பு பண்ணி நீ வாக்குரிமையை பறிச்சா பரவாயில்ல, உன் ஆபீசரோட அறியாமையில ஏன் மக்கள் வாக்களிக்கிறாங்கன்றதான் அவங்க சொல்றாங்க. இது ஏன் முக்கியமானது அப்படின்னு சொல்றேன்னா, இது பிஜேபின்ற கட்சி எதிர்க்கிறது, பாசிசம் அப்படிங்கிற ஒரு அரசியல் போக்கை எதிர்ப்பது, அதெல்லாம் தாண்டி இது இந்த இந்திய ஒன்றியம் அமைந்ததிலே இருக்கிற அடிப்படை கோளாறு. இது இன்னைக்கு பராசக்தி படம் பார்த்துட்டு நம்ம வந்து ஃபயர் ஓடுறோம்ல, இந்திய எதிர்ப்பு, சேனை ஒன்று தேவைன்னு. அது வந்து அதோட வீரியம் அப்படிங்கிறது வந்து தமிழ் பற்று, தமிழ் வெறி அப்படிங்கிறது கிடையாதுப்பா. எவ்வளவு மக்களோட வாக்குரிமை, எவ்வளவு மக்களோட அடிப்படை உரிமை இதுல சார்ந்து இருக்குது பாரு. ஏன்னா இங்க இருக்கிறது ஒரு மொழி பிரச்சனை. அந்த மக்களே, அந்த மக்களிலிருந்து வந்த அதிகாரிகளே அந்த மக்களுக்கான சேவைகளையும் அல்லது சரி பார்க்கும் வேலைகளையும் செய்தால் இது இருக்க போறது இல்லை. ஆனா நீ என்ன பண்ற, நீ டெல்லியில உட்காந்துட்டு எனக்கு என்ன கரெக்ட்னு முடிவு பண்றதுன்னு விளைவு இது அப்படிங்கிறது இந்த ஆர்குமெண்ட்ல வெளியே வருது. சிஜே வந்து அவர் வந்து எப்படி இந்த கேஸ் அப்ரோச் பண்றாங்கன்னா, நம்ம ஜூன் 2025 சொல்லும் போதே நான் சொல்லியிருந்தேன், நீதிமன்றம் இது அப்பட்டமான கான்ஸ்டிடியூஷன் வயலேஷன் அப்படின்னு சொன்னாலும் கூட இதை அப்படி ஒரே போடா போட்டு கவுத்துறாரு. ஏன் அப்படின்னா, ஒண்ணு நீதிமன்றங்கள் இன்னைக்கு என்ன வாக்கப்பட்டிருக்கு கடந்த 10 வருஷம் 12 வருஷம்ன்றது நம்மளுக்கு தெரியும். அது எவ்வளவு காவியமயமா இருக்குது. நம்மால் ஒருத்தர் சனாதன தர்மத்துலதான் வந்து நீதிமன்றங்கள் நடக்கணும்னு பேசுறாரு, உட்காந்துருக்கிற நீதிபதியே. இன்னொருத்தர் தலைமை நீதிபதியே நான் ராமர்கிட்ட கேட்டுதான் தீர்ப்பு எழுதுனேங்கிறாரு. இப்படியான சூழல்ல தான் நம்மளுக்கு நீதி வழங்கப்படுது அப்படிங்கிறது ஒண்ணு. அதனாலேயே இதுக்கு வந்து SIRக்கு தீர்வு கிடைக்கும்னா அதுக்கானாலே கிடைக்காதுன்னு ஒண்ணு. இன்னொன்னு, எப்பயுமே நேரடியாக ஆளும் வர்க்கத்தை எடுத்தோம் கவுத்தோம் 100% நீதிமன்றங்கள் அணுகுவதே கிடையாது. அது இப்பன்னு கிடையாது. எமர்ஜென்சி காலத்துல எமர்ஜென்சி சரியானதுதான், இந்திய அரசியலமைப்பு சாசனத்துக்கு உட்பட்டதுதான் வந்து தீர்ப்பே கொடுத்தாங்க ADM ஜபல்பூர் கேஸ்ல. அப்ப எப்பயுமே இக்கட்டான சூழல்ல ஆளும் வர்க்கத்துக்கு ஆதரவா போயிடுவாங்க. நீங்க வந்து இதனால ஒரு பெரிய போராட்டம் வெடிக்காது அப்படின்ற பொசிஷன்ல தான் அவங்க ஆளும் வர்க்கத்துக்கு எதிரான தீர்ப்பெல்லாம் கொடுப்பாங்க. அது இப்படி நம்மள போன்ற அறிவார்ந்த சமூகங்கள்லாம் அதை பார்த்து வாவ் இந்த நீதிபதி முற்போக்கானவரான்னு ஃபயர் விட்டுக்கலாம். சுப்ரீம் கோர்ட் பாடுறா சூப்பர்ரா அப்படின்னு ஃபயர் விட்டுக்கலாம். என்ன பார்த்தா பிரைவசி வழக்கு, டேட்டா வழக்கு. இப்ப இந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் வழக்குல எல்லாம் முற்போக்கா கொடுத்தா ஒரு 10 லட்சம் பேர் போராட்டமா பண்ண போனோம். அந்த வழக்கு என்னன்னே புரியாதுல்ல. அப்ப அதுல எல்லாம் முற்போக்கா பிஹேவ் பண்ணிப்பாங்க. ஆனா இந்த நாடே புரட்டி போடுற வழக்கு அப்படின்னா அவங்க பாட்டுக்கு வந்து ஆளும் வர்க்கத்துக்கு வந்து ஏன் இப்போ மாமா மறந்துட்டீங்களா என்ன அப்படின்ற மாதிரி வந்து ஒட்டிப்பாங்க. இதுதான் நம்ம பாக்குறோம். எப்பயுமே ஆளும் வர்க்கம் எந்த அளவுக்குன்னு பாருங்க, நாய்க்காக தீர்ப்பு கொடுக்குறாங்க, நாயை கட்டுப்படுறதுக்கு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அது கொஞ்சம் போராட்டம் வந்து டப்புன்னு பின்வாங்கிட்டாங்க. UGC ரெகுலேஷன் பாக்குறோம். UGC ரெகுலேஷன் இத்தனைக்கும் அது ஜெனரல் கேட்டகரிக்கு எதிராக எதுவுமே கிடையாது. அதுல உடனடியாக பாருங்க ஒரு 10 சங்கி பையன் அங்கேயும் குதிச்சோன்னே நீதிமன்றம் வந்து கதி கலங்கி
யூஜிசி ஸ்டே பண்றாங்க. அப்படி இருக்கும்போது எஸ்ஐஆருக்கு முழு தீர்வெல்லாம் கிடைக்காது நம்மளுக்கு தெரியும். இருந்தாலும் என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை எதிர்க்கணும்னு மக்கள் ஆசைப்படுறாங்க, ஆனா எதிர்க்க முடியாத சூழல் இருக்கிறீங்க. இப்ப என்ன பண்ணும்? இப்ப நீங்களே ஒன்றும் இல்லை, நீதிமன்றத்துல விடுங்க, நம்மளே என்ன பண்ணுவோம், சரி டீட்டெயிலுக்குள்ள போய் எதையா எதிர்க்கிற மாதிரி எடுத்துருவோம். அதாவது நீ பண்றதெல்லாம் சரிதான்ப்பா, அதை புரிஞ்சுக்கிறேன் நான். எப்படியே டிமானிட்டைசேஷன் நீ ஊழலை ஒழிக்க நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா அதுல இந்த நடைமுறை இருக்குல்ல, இதுல மட்டும் நம்ம கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்குவோம். அது டிமானிட்டைசேஷன் எதிர்க்க முடியல அப்படிங்கிற போது இப்படி அதே போல கோர்ட் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ப்ரொசீஜர் ஏன் ஆதார் கார்டை இணைக்கல அப்ப அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆதார் கார்டை இணைன்னு பேசிக்கிட்டு இருந்த நீதிமன்றம் இன்னைக்கு என்ன சொல்லுது, இல்லைங்க ஆதார் மன்றத்துல சில சிக்கல் இருக்கு, அது வேற விஷயம், அதை அப்புறம் தனியா பேசுவோங்குது. அப்ப நீதிமன்றம் என்ன இருக்கு, ஸ்டேட்டஸ்கோ குறைஞ்சு வந்திருக்கு. நம்ம மருதியின் தோழர் இந்த ராமர் கோயில் தீர்ப்புக்கு ஃபர்ஸ்ட் சொன்னாரு, ஃபர்ஸ்ட் கேட்டை திறந்து விடு அப்படிங்கிறது நீதிமன்றத்துல கேட்டை திறந்து விடலாமா வேணாமான்னு இருந்தது. திறந்து விடலான்னு மாத்தினதுக்கு அப்புறம் உள்ள கொண்டாந்து சிலையை வைக்கலாமா இல்லைன்னு இருந்துச்சு, சிலைக்கு பூஜை பண்ணலாமான்னு இருந்துச்சு, கோயிலை மசூதி இடிக்கலாமான்னு இருந்துச்சு, இடிச்சு இன்னைக்கு கோயில் கட்டலாமான்ற வரைக்கும் வந்துருச்சு. அப்ப நீதிமன்றம் என்ன பண்ணும்னா, கொஞ்சம் கொஞ்சமா ஆளும் வர்க்கத்தையும் என்ன பண்ணும்னா, டேய் நீ என்ன பண்ணு, இன்னைக்கு ஒரு நார்மல்னு வச்சுக்கோ, நாளைக்கு ஒரு 100 அடி உள்ள நார்மல்னு வச்சுக்கோ, இதுதான் நியூ நார்மல் அப்படின்னு. நியூ நார்மல் என்ன பண்ணிடுச்சு நீதிமன்றமும், ஆதார் கார்டுல சில பிரச்சனை இருக்கு, அதை அப்புறம் பேசுவோம், உங்களுக்கு இந்த லோக்கல் டைலக்ட்ஸ் தானே பிரச்சனை, அங்க இருக்கிற வட்டார வழக்கு தானே பிரச்சனை, நீதிமன்றம் அதுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்கு. அதை பேசும்போது என்ன சொல்லிருக்குன்னா, இப்ப கடைசியா நான் பார்த்தது என்னன்னா, இசிஐ கிட்ட என்ன சொல்லிருக்குன்னா, உங்க ஆபீசர்ஸ் முதல்ல சென்சிட்டிவா நடந்துக்க சொல்லுங்க. வாரத்தை ஸ்டேட் கவர்மெண்ட் மேலதான் போட்டிருக்கு நீதிமன்றம், கொஞ்சமாச்சும் அடிப்படை அறிவு வேணும். என்னன்னா, இதே உச்ச நீதிமன்றம் தான் கேசவானந்த பாரதி வழக்குல என்ன சொல்லிருக்கு, அடிப்படை கான்ஸ்டிடியூஷனோட பேசிக் டாக்டரின், அடிப்படை கோட்பாடு அப்படிங்கறதுல கூட்டாட்சி தத்துவம்ன்றது இன்றியமையாதுன்னு சொல்லிருக்கு. ஆச்சா, அப்ப இசிஐ நிறுவனத்துக்கு இன்னும் சில ஆபீசர்ஸை கூட கேக்குது நீதிமன்றமே. மம்தா அவர்கள்ட்ட, உங்க சீஃப் மினிஸ்டர் நீங்க எல்லாம் பண்றீங்கன்னு தெரியும், ஆனா நீங்களே சில ஆபீசர்ஸை கொடுத்துட்டா இசிஐ அவங்கள ட்ரெயின் பண்ணி நடைமுறைப்படுத்துறமே அப்படின்னா. ஏன் அதைத்தான் மம்தா ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாங்க, பிஎல்ஓ எல்லாம் செத்துக்கிட்டு இருக்கான்றாங்க, இதுக்கப்புறம் என்னத்த போய் ஆபீசர்ஸை கொடுக்குறது அவங்க. இதையும் சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, நீதிமன்றம் ஐயோ ரொம்ப இப்படி பேசிவிட்டா அப்பட்டமா தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இசிஐ கூப்பிட்டு, எப்பா உன் ஆபீசர்ஸையும் நீ சென்சிட்டிவா நடந்துக்க சொல்லு, தொட்டதுக்கெல்லாம் நோட்டீஸ் அனுப்ப சொல்லாதா. அவன் கல்யாண் தத்தா அப்படின்றக்கான ஒரு யூ ஆச்சுன்னா உடனே நோட்டீஸ் அடா கொடுப்ப, நீ என்ன ஏதுன்னு விசாரிச்சு அதுக்கப்புறம் பாரு. இது எவ்வளவு பெரிய அவலம் நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம தமிழ்ல என்னென்னவோ ஸ்பெல்லிங்லாம் எழுதுறோம், அதாவது நம்ம தமிழ்ல எழுதுற ஸ்பெல்லிங்க்கு நீங்க பாண்டிச்சேரியில போனீங்கன்னா இன்னும் வேற மாதிரி இருக்கும் ஸ்பெல்லிங். இப்ப சந்தோஷ்னு உங்க பேர் இருக்குல்ல, நீங்க OSHன்னு எழுதுறீங்க, பாண்டிச்சேரியில போனீங்கன்னா OUS, அது வேற ஸ்பெல்லிங் இருக்கும், அது பிரெஞ்சு மொழியில எழுதுற மாதிரி எழுதுவாங்க. தமிழ்நாடுக்கு பாண்டிச்சேரிக்கு இவ்வளவு வேரியேஷன் இருக்கும்போது அப்ப டெல்லியில உட்காந்துட்டு வெஸ்ட் பெங்கால் எவ்வளவு வேரியேஷன் இருக்கும். அப்ப இந்த வித்தியாசத்தை பயன்படுத்தி கொண்டு 58 லட்சம் பேரை நீக்கிறீங்க அப்படின்றது எவ்வளவு பெரிய குற்றம், அது எவ்வளவு பெரிய உரிமை மீறல். அது நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஒரு கிரைட்டீரியா வச்சு, அதுவும் அந்த ஸ்பீடை பாருங்களேன், எப்ப அனௌன்ஸ் பண்றாங்க, நவம்பர்ல அனௌன்ஸ் பண்ணி டக்குன்னு இப்ப நீதிமன்றம் எவ்வளவு இதா பேசுன்னு அதை பார்த்தா நம்மளுக்கு ஆதங்கமா வருதுங்க. ஒரு வாரம் டைம் தான் கேட்கறாங்க இவங்க, இப்ப கூட மறுக்கல, ஒரு வாரம் டைம் தான் கேட்கறாங்க. தெரிஞ்சு போச்சு மறுத்தாலாம் பிரச்சனை அப்படின்றது ஒரு வாரம் டைம் கேட்டா ஒரு வாரம் தர முடியாது, ஒரு நாள் எடுத்துக்கோங்கன்றாங்க. என்ன நினைச்சிருக்கு நீதிமன்றம், எப்படி ஒரு மாநில அரசை பார்த்து எலெக்ஷன் கமிஷன் பாட்டுக்கு திடீர்னு ஒரு விதிக்கு வரும், அது நீ ஒரு நாள்ல தயாராக எப்படி சொல்ல முடியும். அப்ப இந்த கேஸ் அவங்க அணுகிறதுலே பெரிய பாரபட்சம் இருக்குது. இருந்தாலும் இதை முன்னெடுப்பதற்கு மம்தா அவர்களுக்கு பாராட்டு தான் தெரிவிக்கணும், நம்ம பாராட்டு தெரிவிக்கணும். அப்புறம் மம்தா ஏதாவது அவங்க ஏதாவது கொள்ளுநரித்தனம் பண்ணா அதை நம்ம எக்ஸ்போஸ் பண்ண போறோம், திட்ட போறோம். ஆனா இதில் நாம் மம்தாவுக்கு ஆதரவாகத்தான் இருக்க வேண்டும். ஏன்னா எஸ்ஐஆருங்கிறது இப்ப நம்ம தமிழ்நாட்டுல எல்லாம் ஏன் எஸ்ஐஆர் இந்த அளவுக்கு கொந்தளிப்பு ஆகல அப்படிங்கிறதே ஒரு பெரிய அவலம். ஆனா இங்க 2 பெரிய கட்சிகளும் பயங்கர தீவிரமா வேலை பார்த்ததுனால முடிஞ்ச மட்டும் சேதாரத்தை காப்பாற்ற முடிஞ்சிருக்கு, திருப்பியும் ரீஅப்ளையும் பண்ண முடிஞ்சிருக்கு. இனிமேல் தான் உங்களுக்கு அதுக்கப்புறம் நம்பர்ஸ் எவ்வளோன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்படி இப்ப இந்த கட்டமே இல்லாத ஜார்க்கண்ட் என்ன பண்ணும், சத்தீஸ்கர் என்ன பண்ணும், கட்சிகள்லாம் இவ்வளோ பலம் இல்லாத மாநிலங்கள் என்ன பண்ணும். நீங்க இப்ப ஆந்திரால எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாணை தாண்டி ஜெகன்மூர்த்தி ஒன்னும் பிஜேபியை அடிச்சு கவுத்து எல்லாம் கிடையாது. அவரே பிஜேபிக்கு இணக்கன்றது கிடையாது, பதுங்கிதான் இருந்தாரு. ஆனா சந்திரபாபு நாயுடுவோட அந்த எனிமிட்டியை வச்சு அவரை ஃபுல்லா முடிச்சு கட்டிட்டாங்க ஜெகன்மூர்த்தியை. இப்ப அந்த மாதிரி மாநிலங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க,
அப்ப இவங்க இன்னைக்கு கேட்டிருக்காங்களா ஏன் அஸ்ஸாம்ல நடக்கல அப்படிங்கிறது. அவங்களுக்கு நல்லா தெரியும் நீதிமன்றத்துல ஏன் அஸ்ஸாமுக்கு நடக்கலாம் கேட்க முடியாது. லா படி உனக்கு நடந்த பத்தி தான் பேச முடியும் போல வந்து நம்ம தாவேக்காரர்கள் மாதிரி இதை கேட்டி அதை கேட்டியாலும் நீதிமன்றத்தில் கேட்க முடியாது அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் ஏன் சொல்றாங்க அப்படின்னா இதை மம்தா லீகலா அணுகிறதை விட அவங்க வந்து ஒரு அரசியலா தான் அணுகுறாங்க. அது கரெக்ட் தான். இப்ப யோகேந்திர யாதவ் ஒண்ணு பண்ணாரு, உங்களுக்கு தெரியும், போன வருஷம் இறந்து போனாங்கன்னு சொன்ன 2 பேரை கூட்டு வந்தாரு. அது லீகல் ப்ரொசீஜரா பாத்தீங்கன்னா அது ஒரு ஹியூமன் எரரு இல்ல, பிஜேபின்னு இல்ல, ஒரு நல்ல ஆட்சி நடந்தா கூட ஹியூமன் எரர்ல இது மாதிரி நடக்கிறது ஓகே. ஆனா ஏன் கூட்டு வர்றாரு? ஏன்னா நம்ம இப்ப சினிமா பார்த்த மக்கள் இதுக்கு பழக்கப்பட்டிருக்காங்க. செத்துட்டான்னு சொல்லுவாங்க, கடைசியில பார்த்தா ஆஜர்படுத்துவாங்க இல்லையா? இந்த மாதிரி ஒரு ஸ்டண்ட் பண்ணாதான் எல்லா மக்களோட கவனமும் நம்மளுக்கு வரும். அதுல நம்ம சில அரசியல்களை பேசலாம் அப்படிங்கிறது. அது நம்மளுக்கு புரட்சியாளர்களே கையில் எடுத்தது. பகத்சிங் வந்து பாராளுமன்றத்துல குண்டு போட்டது எது? மக்களை கொல்லணும்ன்றது இல்லையா, ஒரு கவன ஈர்ப்பு. அப்ப கவன ஈர்ப்புக்கு யோகேந்திர யாதவ் பண்றதோ மம்தா பண்றதோ இவங்கெல்லாம் நான் பகத்சிங்கோட ஒப்புல. அவரே அப்படி ஒரு உன்னதமான நோக்கத்துக்கு பண்ணும்போது இந்த மாதிரி அரசியல் கண்டிப்பா மம்தா இதை பண்ணலாம். அதனாலதான் டெல்லி போலீஸ் அவங்க வந்து எல்லாத்தையும் யூஸ் பண்றாங்க. அவங்க டெல்லி போலீஸ் வந்து அவங்களுக்கு லாக் போடுறதுல இருந்து எல்லாத்தையும் அவங்க யூஸ் பண்றாங்க, அரசியலா மாத்த ட்ரை பண்றாங்க. அப்ப அதாவது ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து 10-11 பார்த்திருப்போம். ஆனா இன்னைக்கு அரசியல் வந்து அரசியல்வாதிகள் வீட்டை விட்டு வெளியே வர்றது கிடையாது, களத்துல இறங்குறது கிடையாது, போலீஸ ஹேண்டில் பண்றதுல என்ன பண்றாங்க அப்படின்லாம் பார்க்கும்போது மம்தா பண்றது ரிலேட்டிவா இன்னைக்கு காலகட்டத்துல இது வந்து ஒரு பாராட்டக்கூடியதான் அப்படின்றத பார்க்கணும். ஓகே தொடர். இப்போ நம்ம வெஸ்ட் பெங்கால் தொடர்பா வந்து வாதங்களை வைக்கும் போது நேரமே நமக்கு கம்மியா தான் இருக்கு. இந்த நேரத்துல போயிட்டு 58 லட்சம் வாக்காளர்களை இன்னும் நம்ம வந்து ஸ்க்ரூட்டினைஸ் பண்ண போறோம் அப்படிங்கறதே பெரிய விஷயம். ஒரு நாளுக்கு 15 லட்சம் பேர் தான் கணக்கு பண்ணாதான் அதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற வார்த்தையை வச்சிருக்காரு. நிறைய விஷயங்களை பண்ணிட்டு தொடர். மிக்க நன்றி. நன்றி.